அஜித்குமாருக்கு 3 சென்ட்னாலும் 6000 ரூபா தானே அது மரியாதை அப்படின்னு பேச வேண்டியதானே. லாக்அப் டெத் இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுதா? இங்கே எங்கே கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே திணிக்கிறாங்க. இங்கே இந்துத்துவ அஜெண்டா எடுப்படாதுங்க. இந்துக்களை விஜயுடைய இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு. எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை இஸ்லாமியர்களை பற்றி பேசணும். இஸ்லாமிய மக்களே பொதுமைப்படுத்தி தானே பேசினார். அவர் மேலே என்ன வழக்கம்? பொதுமைப்படுத்தினா அவங்களுக்கு வழக்கு வரணுமா வேணாம்? ஜவஹர்லால் அதை அறிக்கை விட்டாரா? இப்போ இவ்வளோ நல்ல அம்சங்கள் இருக்கிற இந்த விவகாரத்தில் இப்போ இவர் நல்லா தானே இருக்குது அப்படின்னு எடப்பாடி சொன்னார்னா என்ன ஆவார்? பாருங்க, பாஜகவின் குரலாக மாறிவிட்டார், உருட்டுறாங்க தெரியுதா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? வக்பு திருத்த மசோதாவை எதிர்க்கிறோம். இந்த இடத்துல தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கு தெரியுதா? எல்லா விவகாரங்களிலும் பல விஷயங்கள்ல நாங்கள் இவர்களோட ஒத்து போகவில்லை. உறவு என்பது தேர்தலுக்கான உறவு, இது கொள்கைக்கான உறவு அல்ல. கரெக்டா? இதுலயே இருந்துட்டு போக வேண்டியதானே. திடீர்னு இவர்களுக்குள்ள என்ன ஒரு தயக்கம் வருதுன்னா, இந்து முன்னணி மாநாடு, முருகன் மாநாடுனா போய் கலந்துக்க. இங்க முருகன் மாநாடு நடத்துறதுக்கு இந்து முன்னணிக்கு உரிமை இருக்கு, ஒரு கட்சிக்கு இருக்கு, நீதிமன்றமே அதை அனுமதிக்குது. ஆனா இங்க பிரச்சாரம் எப்படி வருது? எதிர்முனையில திமுக பாரு இவர்கள் இப்படி நடத்துறாங்க, இந்துத்துவாவை திணிக்க பார்க்கிறார்கள், அது இது. முழுமையான தீர்ப்புன்றது இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கு அப்புறம் விசாரணைன்னா அது விசாரணையில் இருக்கு. இப்போ எப்படி இருக்கு சட்டம் பார்த்தா, இவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணது தப்பு. இதற்கு இவர்கள் எடுத்துக்கிட்டு உருட்டுவது எம்ஜிஆர் காலத்துல பண்ணாங்க, ஜெயலலிதா காலத்துல பண்ணாங்க, பக்தவச்சல காலத்துல பண்ணாங்க. நீங்களே கூட போய் பண்ணீங்க. நீ முதல்வர் பேசுங்க, மயக்கத்துல இருந்தீங்களா? அது உட்பிரிவுகளில் வருது. 66A to I சொன்னல, அந்த உட்பிரிவுகள் என்ன வருதுன்னா, மேம்படுத்துவதற்கு சில இது பயன்படுத்தலாம். நீங்கள் அவங்க குரலாக ஒழிக்கிறீங்க, அதான் கேள்வி. சொல்றது புரியுதா? அப்போ இவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு இல்லை? கல்வி கற்றுக்க கூடாதுன்னு நீ சொல்றியா? கல்விக்கே எதிரியா இருக்கியா? பாஜக RSS குரலாவே மாறிட்டேன்னா, பாஜக RSS காரராகவே மாறிட்டியா? இப்படி பிரச்சாரம் கொண்டு போகிறாங்களா? எடப்பாடி பழனிசாமி சொன்னது கரெக்டு, ஆனால் சொன்ன காலகட்டம், சொன்ன அரசியல் பண்ற களம் தவறு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த இது பண்ணிட்டாரு. கோவில் நிலத்தில் நீங்கள் கல்லூரி கட்டுவதற்கு எதிராக அவர் பேசினார். நீங்கள் எங்களை பார்த்து பேசுகிறீங்க, 2014 நீங்கள் கூட தான் திறந்து வச்சிங்க ஒரு கல்லூரியை கோவில் நிலத்தில்னு சொல்லி இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்கல்ல, அது என்ன பிரச்சனை சார்? இது கொஞ்சம் சூட்சமாக, ரொம்ப நுணுக்கமாக அணுக வேண்டிய பிரச்சனை. இவர்கள் இன்னைக்கு நான் இதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு வரேன். இப்போ நீட் இருக்கு. நீட்டை நீக்க முடியுமா? விலக்காவது வாங்க முடியுமா? இப்போதைக்கு சாத்தியம். அப்போ நீட்டை நீக்குவோம், விலக்கு வாங்குவோம்னு முதல் கையெழுத்து திமுக உருட்டிட்டு வந்தாங்க. அதில் குற்றவாளி ஆகிறது அதிமுகவை. நீட்டை விலக்கவே முடியாதுங்க, அடுத்த ஆட்சி வந்தால் தான் அது வரைக்கும் நீட்டுக்கான இது வேணும்னு கொஞ்சம் ஒரு வார்த்தை எடப்பாடி சொன்னால் கூட பாரு பாஜக குரலாக ஒழிக்கிறான்ருவாங்க. அப்போ இவர்கள் கூட்டணியில் இருக்க, இந்தியா கூட்டணியில் இருக்க பினராயி விஜயன் எடுத்துங்க, யார் வேணால் எடுத்துக்கங்க, அந்த தெலுங்கானா எடுத்துங்க, யார் அவங்கெல்லாம் கூட நீட்டை ஏற்றுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே எடப்பாடி கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு ஏதாவது சொன்னால் கூட இதாகும். அப்போ எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ஐயோ, இந்த விவகாரத்தில் நம்மளும் இவர்கள் லைனே எடுப்போம், மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, அதுலேயும் நீங்கள் ஒரே லைன் தான், அதில் கொஞ்சம் மாற்றி பேசுனா பாஜகவுடைய குரலாக ஒழிக்கிறார், பாஜகவில் சேர்ந்து விட்டார் அப்படிலாம் பேசுவாங்க. வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு பல இடங்களில் அதில் பயன் இருக்குது. நான் முஸ்லீம் கையில் சொத்தே போயிடக்கூடாதுன்றதுல ஒரு திருத்தம் இருக்குது. அதில் இதுக்கு முன்னாடி நான் முஸ்லீமுக்கு லீஸு, ரெண்ட்டு, விற்கிறது எல்லாம் பண்ணலாம். இந்த புது சட்டத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு முன்னே இருந்த சட்டத்தில் கவர்மெண்ட் நினச்சா வக்பு இடத்த எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற கொண்டு வந்த சட்டத்தில் எடுக்க முடியாது. இதுக்கு முன்னே இருந்த இடத்துல வக்பு சொத்துக்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் வக்பு சொத்துக்கள் எங்கே இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வெப்சைட்டில் போட்டுடணும். சென்னைனா சென்னையில் எங்கெங்கெல்லாம் வக்பு சொத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்ததில் வக்பு சொத்துக்கள் வர வருமானத்தை என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு வரைமுறையே கிடையாது. இப்போ இஸ்லாமிய இதுக்காக மட்டும்தான் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் அதுக்கான நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னே இருந்த இதில் வரவு செலவுலாம் என்ன இஷ்டத்துக்கு பண்ணலாம். இப்போ ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங் ரெண்டும் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு தப்பு என்ன இருக்குது? நான் முஸ்லீமை கவுன்சிலில் போட்டது, அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல கொஞ்சம் நெருடல் இருக்குது. அது ரெண்டு தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இருக்குது. இப்போ இவ்வளோ நல்ல அம்சங்கள் இருக்கிற இந்த விவகாரத்தில்
இப்போ இவர் நல்லா தானே இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொன்னார்னா என்ன ஆவார்? பாருங்க பாஜகவின் குரலாக மாறிவிட்டார், உருட்டுறாங்க தெரியுதா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? வக்பு திருத்த மசோதாவை எதிர்க்கிறோம். இந்த இடத்துல தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கு தெரியுதா? பாஜகவுடன் நீங்கள் உறவு வைத்திருக்கிறீர்கள். என்ன உறவு? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் உறவு வைத்திருக்கிறீர்கள். கரெக்டாக அதை கூட அன்னைக்கு பேசினார். வீழ்த்தணுன்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம். எல்லா விவகாரங்களிலும் பல விஷயங்களில் நாங்கள் இவர்களோடு ஒத்து போகவில்லை. உறவு என்பது தேர்தலுக்கான உறவு, இது கொள்கைக்கான உறவு அல்ல. கரெக்டா? இதுலேயே இருந்துட்டு போக வேண்டியதானே? திடீர்னு இவர்களுக்குள்ள என்ன ஒரு தயக்கம் வருதுன்னா, இந்து முன்னணி மாநாடு, முருகன் மாநாடுனா போய் கலந்துக்க. இங்க முருகன் மாநாடு நடத்துறதுக்கு இந்து முன்னணிக்கு உரிமை இருக்கு, ஒரு கட்சிக்கு இருக்கு, நீதிமன்றமே அதை அனுமதிக்குது. ஆனா இங்க பிரச்சாரம் எப்படி வருது? எதிர்முனையில் திமுக பாரு இவர்கள் இப்படி நடத்துறாங்க, இந்துத்துவாவை திணிக்க பார்க்கிறார்கள், அது இதுன்னு. அந்த மாதிரி பிரச்சாரம் நடக்கும் பொழுது நீங்க போய் அதுல கலந்துக்கிட்டா உங்களை என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க? கலந்துக்கிட்டீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா? அப்புறம் நாங்க இல்லை அதில் ஒன்றுமே இல்லை. பெரியாரில் 2 இடத்துல பெரியார் படத்தையும் கலைஞர் படத்தையும் காமிக்கிறாங்க. ஐயோ அவமதிச்சிட்டாங்கன்னு கிளப்புனாங்க. இவர்கள் கலந்துக்கிட்ட பாவத்துக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அந்த சிலுவையை இவங்க சுமந்தாங்க. கரெக்டா? அப்போ அரசியல் செய்யறதுன்றது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். எடப்பாடி பழனிசாமி சொன்னது கரெக்டு, ஆனால் சொன்ன காலகட்டம், சொன்ன அரசியல் பண்ணுற களம் தவறு. ஏன்னா இந்து அறநிலைத்துறை சட்டம் 36/1 அதிலே உட்பிரிவு A to I என்ன சொல்லுதுன்னா, இந்து அரசு சமய அதன் கீழே வர்ற நிதி சர்ப்ளஸ் ஃபண்டுன்னுவாங்க. அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு வழிமுறைகள் இருக்கு. கோயில் புனரமைப்பு, கோயில் கட்டுதல், கும்பாபிஷேகம் நடத்துதல், சமயம் இது சார்ந்த இது பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்டியூஷன் இது பண்ணுறது, அந்த ஓதுவார்கள் மற்ற இது பண்ணுறது, அந்த இது தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கான அது இது பண்ணுறது. கல்வி நிலையங்களையே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் இது இந்த கோயில்கள் சம்மந்தமான கட்டடக்கலை, சமயங்கள் சம்மந்தமான பாடப்பிரிவு, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் உருவாக்கலான்னு இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்து அதுலேயே நான் சொன்னல 2 ஆக்ட் 36, 66/1. 36 என்ன சொல்லுதுன்னா, இப்படி நீங்கள் எடுத்து ஏதாவது பண்ணணும்னா ட்ரஸ்டி அரங்காவலர்கள் ஒப்புதல் அளிக்கணும். இப்போ இவர்கள் எடுத்து 4 கல்லூரிகள் கட்டிட்டாங்க. ஓட்டன்சத்திரம், கோலத்தூர், அது 4 கட்டடம். அப்போ இந்த 4க்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பொது நல வழக்கு. உயர்நீதிமன்றத்தில் பானர்ஜி அண்ட் ஆதிகேசவுல பெஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அது இன்னும் விசாரணையில் இருக்குது. அதில் அவர்களே என்ன சொன்னாங்கன்னா, இந்த நிதியை பயன்படுத்துவதற்கு ட்ரஸ்டி ஒப்புதல் வாங்கணும், வாங்கலை, ட்ரஸ்டியே இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து பண்ணியிருக்கீங்க. 2வது கட்டிட்டீங்க, நான் இதை தடை பண்ணலாம், ஆனால் 4 கல்லூரி கட்டிட்டீங்க, இது ஜென்ரல் பொது பாடத்திட்டங்களோட இயங்குற கல்லூரியாக இருக்கக்கூடாது. அப்படி எதுக்கும் இந்து அறநிலைத்துறை சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி ஒரு கல்லூரி ஒருவேளை கட்டுறீங்க பண்ணுறீங்கன்னா இந்து சமயம் சம்மந்தப்பட்ட பாடத்திட்டங்கள் இருக்கணும். இப்போ பிபிஏ இந்து சமயம் அந்த மாதிரி அது சம்மந்தமான பாடத்திட்டம், இப்போ சொன்ன ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக இது மாதிரி இருக்கணும். அதை சேர்த்து நீங்கள் நடத்தணும், இல்லைன்னா நான் இது பண்ணிவிடுவேன். இது இடைக்கால இது. முழுமையான தீர்ப்புன்றது இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கு அப்புறம் விசாரணைன்னா அது விசாரணையில் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது சட்டம் பார்த்தா, இவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணது தப்பு. இதற்கு இவர்கள் எடுத்துக்கிட்டு உருட்டுவது எம்ஜிஆர் காலத்தில் பண்ணாங்க, ஜெயலலிதா காலத்தில் பண்ணாங்க, பக்தவச்சலம் காலத்தில் பண்ணாங்க. நீங்களே கூட போய் பண்ணீங்க, நீ முதல்வர் பேசுகிறீங்க, மயக்கத்தில் இருந்தீங்களா? அது உட்பிரிவுகளில் வருது. 66A to I சொன்னல, அந்த உட்பிரிவுகள் என்ன வருதுன்னா, மேம்படுத்துவதற்கு சில இது பயன்படுத்தலாம். ஒருவேளை அது ட்ரஸ்டி, அங்கே ட்ரஸ்டி இருந்து அது ஒப்புதலும் கொடுக்கலாம். எப்படின்னா, ஒரு உயர்நிலை பள்ளி இருக்குது, அதை மேல்நிலை பள்ளியாக நாங்கள் மாற்றுறோம். இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும்தான், புதுசாக கல்லூரி கட்டலை. புரியுதா சொல்கிறது? அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு இது கொஞ்சம் நிதி எடுத்து பண்ணதுன்றது இவர்கள் காலத்திலாம் நடந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் 4 புதிய கல்லூரியே, அது பொதுவான கல்லூரியே கட்டுறீங்கன்னா அது கிடையாதுன்றதான் கோர்ட்டுடைய இதுவும். இப்போ அந்த வித்தியாசம் தெரியுதா? சட்டப்படி தப்பு. இதை அறநிலைத்துறையே வேண்டாம் அப்படின்னு சொல்ற இந்து அமைப்புகள், இந்து முன்னணி, RSS, பாஜக, அவருடைய அடிப்படை என்ன? இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடாதுன்றது. கோயில்கள் சம்மந்தப்பட்டவர்கள் கையிலே இருக்கணும் அப்படின்னு. சம்மந்தப்பட்டவர்னா யார்? யாராவது தனியார் இருப்பான், அப்புறம் தனியார் கையில் போவோம். பிரச்சனையே தனியார் கையில் போய் அந்த சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சொத்துக்கள் அவங்க பேர் லீஸு கீஸுன்னு கண்டபடி போய் இல்லை வர வருமானம் 1000 அதை முறையாக பராமரிக்காத போது அதற்காக ஒரு அமைப்பை அறநிலைத்துறைன்னு உருவாக்குறாங்க. அந்த அறநிலைத்துறை வரவு செலவுகளை பராமரித்து இதை ஒழுங்குபடுத்தணும். ப்ளஸ் அதில் வர்ற அமௌண்ட்டை அந்த என்ன பண்ணுறதுன்றத ட்ரஸ்டி தீர்மானிக்கணும்.
இதுக்குள்ள தான் நான் இப்போ சொன்ன இந்த இதெல்லாம் சட்டப்பிரிவுகள்லாம். இப்போ அறநிலைத்துறையில் 1000 பிரச்சனை இருக்கா? எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரி அறநிலைத்துறையிலே இருக்குது. மிஸ்யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த நிதியையே கவர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறது இது வரைக்கும் இல்லை. இவர்கள் இதில் தான் வந்திருக்குது ஒன்று. ஆமாம். இப்போ இந்த விவகாரத்தில் அறநிலைத்துறை வேணான்ற நிலைப்பாடு பாஜகவுக்கு மற்றவங்களுக்கு. அதிமுகவுக்கு உண்டா? கிடையாது. ஏன்னா அறநிலைத்துறையை ஆண்டாண்டு காலமாக இருக்குது. ஒவ்வொரு எம்ஜிஆர் கவர்மெண்ட், ஜெயலலிதா கவர்மெண்ட், இவங்க கவர்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணதே அதிமுக கவர்மெண்ட் தான் சொல்லலாம். ஆமாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம், கோயில் அன்னதானம் திட்டம் கொண்டு வந்து பல விஷயங்கள் அது அறநிலைத்துறைக்கு உட்பட்டு அந்த விதிகளுக்கு உட்பட்டு பண்ணாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் அவர்களுடைய குரலாக இந்த கல்லூரி மேட்ரு கேஸ் போட்டது அவங்க தான். அது அவங்க பிரச்சனை. நீங்கள் இவரோட தேர்தல் தொகுதி உடன்பாடு தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏன் அவங்க குரலாக ஒழிக்கிறீங்க? அதான் கேள்வி. சொல்றது புரியுதா? அப்போ இவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு இல்லை? கல்வி கற்றுக்க கூடாதுன்னு நீ சொல்றியா? கல்விக்கே எதிரியா இருக்கியா? பாஜக RSS குரலாவே மாறிட்டேன்னா பாஜக RSS காரராகவே மாறிட்டியா? இப்படி பிரச்சாரம் கொண்டு போகிறாங்களா? இதை போய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா? எப்படி இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஐயா நாங்கள் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சில ஐயா அப்படின்ற தண்ணியில் விளக்கம் கொடுத்து 2024 ஞாபகம் இருக்கிறதா, கட்சி கூட்டணி உடைப்பது தயங்க மாட்டோன்ற மாதிரிலாம் பேசுகிற நிலைமைக்கு நீங்களே ஏன் போனீங்க? சரி, இப்போ தடுமாறுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? தடுமாற்றம் தான். எந்த அரசியல் அரசியல் பேசுறதுக்கா பஞ்சம்? தினம் தினம் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்களாங்க அவங்க. 1000 பிரச்சனை இருக்குதுங்க. நான் இப்போ அண்ணாமலையை நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்த்துருக்கீங்களா? ராஜா, தமிழிசை, பொன்னாறு இவர்களை விட அண்ணாமலை ஏன் ரீச் ஆனார்னா அவர் மத அரசியலை கையில் எடுக்கலை. பெரும்பாலும் பேசவே மாட்டார். 90% மத அரசியல் அண்ணாமலை பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஊழல், முறைகேடு, தினம் தினம் அவர்களுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் கோமியம் குடித்தால் கோமியம் ஏன் குடிக்கூடாது? டாக்டர் தமிழிசை பேட்டி. நீங்கள் டாக்டர், கோமியம் குடித்தா என்ன ஆகும் தெரியும், ஆனால் அதில் என்ன தப்புன்னு பேசுவீங்க. கரெக்டா? அப்போ இந்த அரசியல் கேலிக்குள்ளாக்கப்படுதா? தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற அரசியல் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இங்கே இவர்கள் தவறை மறைப்பதற்கு, இவர்கள் இயலாமையை மறைப்பதற்கு, இவர்களுடைய முறைகேடுகள் மற்ற விஷயங்களை மறைப்பதற்கு ஒரே எதிரியாக பாஜகவை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இவர்கள் பகுத்தறிவாளர்கள் போன்றும், இவர்கள் தான் உலகத்துக்கே அனைத்தையும் கற்றுக் கொடுக்குறவர்கள் போன்றும், இவர்கள் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அவரோட கூட்டணி சேர்ந்ததையே உங்களை கேலி பொருளாக மாற்றி உங்களை டீஃபேம் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இந்த விவகாரத்தை ஏன் எடுத்து பேசுகிறீர்கள் அப்படின்றது தான் கேள்வி. பேசுனீங்கன்னா இப்போ கொண்டு போய் நிறுத்துறாங்க. எப்படி? அவர்கள் தவறை மறைச்சிக்கிட்டு இன்னும் சரஸ்வதி தானே கல்வி, கல்விக்கு எதிராக இருக்கிறீங்களே, உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் திறந்து வச்சிங்களே, உங்கள் எம்எல்ஏக்கள் சட்டசபையில் கோரிக்கை வச்சாங்களே, அது எல்லாமே உள் ஒதுக்கீடு, அதாவது ஸ்கூலை மேம்படுத்தணும் அந்த மாதிரி தான் கோரிக்கையை தவிர இவங்க பண்ண வேலை இல்லை. அப்போ இதை வசதியாக மறைச்சிக்கிட்டு பாருங்கள், ஜெயலலிதா காலத்தில் நடந்தது, பக்தவச்சலம் காலம் நடந்தது, எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது, இவர் காலத்துலேயும் இவர் திறந்து வச்சிருக்காரு. இப்போ மட்டும் குளத்தூரில் கல்லூரி கட்டினதுக்கு, ஒட்டஞ்சத்திரத்தில் கட்டுறதுக்கெல்லாம் இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இவர் இந்துக்களுடைய இதை குரலாக மாறிவிட்டார் அப்படின்னு மாத்துறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் போய் விளக்கம் சொல்லிட்டு இருப்பீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன், இதை போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? எதுக்கு இந்த வேலை? மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல் முறைகளை பேசிட்டு போக வேண்டியதானே? அஜித்குமாருக்கு 3 சென்ட்னாலும் 6000 ரூபா தானே, அது மரியாதை அப்படின்னு பேச வேண்டியதானே? லாக்அப் டெட் இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தெரியுதா? எங்கே கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை உள்ள திணிக்கிறாங்க. இங்கே இந்துத்துவ அஜெண்டா எடுபடாதுங்க. இந்துத்துவ அஜெண்டா நீங்கள் அதிமுக கலக்குதுன்னு பார்க்குறீங்களா? கலக்கல. என்னன்னா மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி. இப்போ இவர்களுக்கு ஒரு டீம் ஹெல்ப் பண்ணுது. அந்த டீம் ஆந்திராவிலேருந்து ஒர்க் பண்ண டீம். அது அங்கத்தைய அரசியலை மாதிரியே இங்கேயும் அங்கே பவன் கல்யாண் பேசினா எடுபடும். இந்து அறநிலைத்துறை அவர் இங்கே பேசுனது எடுபடலை, இங்கே பேசினாலும் எடுபடாது. ஏன்னா மாநிலத்துக்கு மாநிலம் வேறங்க. அப்போ இங்கே இதுக்கேற்ற நீங்கள் திமுக என்னென்ன பண்ணுதுன்றதை பற்றி தான் பேசணும். திமுக இந்த இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, அந்த மேகதாட்டு அணை கட்டுறான், தடுக்க தைரியம் இல்லை, திராணி இல்லாத அரசாக இருக்குன்னு பேசுங்க. 1000 விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த எடுத்து கொடுக்குறவங்க இந்த சப்ஜெக்ட் பேசுங்கன்றப்போ தான் அவரும் இந்த விஷயத்தை யோசிக்கணும். இதை தொட்டால் எப்படி பேக் ஃபயர் ஆகும்? இது இவர்கள் அஜெண்டாவாச்சே, நம்ம ஏன் தொடணும்? நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்கோமா? இந்து அறநிலைத்துறையுடைய நிதியை பயன்படுத்துறத பற்றி நம்ம ஏன் பேசணும்? அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதையெல்லாம் தொடவே வேணாம், கடந்து போயிடுவோம் அப்படின்றதெல்லாம் பண்ணணும். அது பண்ணாதோட விளைவு இவர்களுக்கு கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளாக தானே பேசிகிட்டு இருக்காங்க. இதை போய் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் நீங்கள் வேலைக்கு சொல்ல முடியும்? தவிர்த்துருக்கணும். இவர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்துக்களுக்கு ஆதரவாக பேசினா இந்துக்கள் ஓட்டு அதிகமாக விழும். பிஜேபி விழுந்துச்சா தமிழ்நாட்டில்? ஆரம்பிச்சிலேருந்தால் நாங்கள் இந்துக்களுடைய கட்சி, இந்துக்கள் தான் பேசுகிறாங்க.
ஆனால் உங்களுக்கு வாக்கா மாறுச்சா? ஒரு அண்ணாமலை வந்த பிறகு பொதுவான அரசியல் பேசின பிறகு தான் உங்களுக்கு ஒரு வாக்கு கிடைக்குது. கரெக்டா? அப்போ பொதுவான அரசியலை பேசினா தான் பாஜகவுக்கே வாக்கு கிடைக்குதுன்னா அதிமுக எதுக்கு இந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசணுன்றது தான் கேள்வி. இப்போ வாண்டடா தேவையில்லாத சுமையை மாட்டிக்கிறேன். எப்படி இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களோ சேம் இது. இனியாவது இந்த விவகாரங்களை கடந்து போகணும். இந்த மாதிரி தப்பாக ஐடியா கொடுக்குறவங்கள 4 விட்டு துரத்தி விடணும். இது எல்லாம் பைத்தியக்காரங்க. எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். எல்லா கட்சியும் திமுக இல்லையா? இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. பார்த்து பண்ணுவாங்க. ரூ கொண்டு வரல என்னமோ நம்மளாம் அதுக்கு முன்னாடி ரூபாய் ரூ போட்டதே இல்லை. இவங்க தான் ரூவே கண்டுபிடிச்சாங்களா? ஆப்பிரிக்காவில் இவர் இங்கே பண்ண மலைவாழ் மக்களுக்கான இதுக்கு பாராட்டி ஸ்டாலின் உமான்னு பண்ணது கேலிக்குரிய பொருளாக மாறிச்சா? இந்த மாதிரி இவர்களுக்கும் இருக்குது. இந்த மாதிரி கேலிக்குரிய விஷயங்களாக பேக் ஃபயர் ஆகிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் பட்டுன்னு அவங்க அதுக்கு வேற ஒரு அஜெண்டா கொண்டு வந்துடுவாங்க மறுநாள். இல்லாட்டி மத்திய அரசு கொண்டு வந்து காமிச்சாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு மத்திய அரசு பாஜக உள்ள நுழையாமல் நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். நாங்கள் இருக்கிறதுனால தான் இங்கே மத சார்பின்மை இருக்குது. மத சார்பின்மைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ன மத சார்பின்மை? தீபாவளிக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், ரம்ஜான் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுவேன், கிறிஸ்துவஸ்க்கு வாழ்த்து சொல்லுவேன்னா அது பேர் மத சார்பின்மையா? யாருக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டேயா? நான் பெரியார் வழி வந்தோம்யா, தைரியம் இருக்கா சொல்கிறதுக்கு? ஆனால் இங்கே இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி அப்படி கூட சொல்ல, இந்துத்துவா கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இஸ்லாமியர்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். இப்படி தான் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையிலே நீங்கள் என்னென்ன திருகுதாளம் பண்ணீங்கன்றது ஊருக்கே தெரியும். புதுசாக ஒரு கமிஷன் ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு கமிஷன் போடுறீங்க, அந்த அப்புறம் ஒரு அரசாணை போடுறீங்க, அந்த அரசாணை படி இது பண்ணுறீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் வேற ஒரு எதிராக நீங்கள் ஒரு இது போடுறீங்க. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை உங்கள் கூட இருக்கிறவங்கள வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு தேவை. இந்துக்களை விஜயுடைய இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார். எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை இஸ்லாமியர்களை பற்றி பேசுனது. இஸ்லாமிய மக்களே பொதுமைப்படுத்தி தானே பேசினார். அவர் மேலே என்ன வழக்கு வந்தது? பொதுமைப்படுத்தினா அவங்களுக்கு வழக்கு வரணுமா வேணாமா? ஜவஹர்லால் அதை அறிக்கை விட்டாரா? தமிழர் தகைசார் தமிழர் விருது பெறப்போகிற காதர் மொஹிதீன், அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, பார்க்க முடியும். அவ்வளோதான். இல்லை திமுக இருக்கிற இஸ்லாமிய இல்லாத பொங்குனாங்களா? என்ன சொல்ற, தாவேக்கால இதை பற்றி ரொம்ப கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க, பல பேட்டிகளில் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவு கூட எங்க யாரும் யாரும் இல்லை. அதிமுக கண்டனம் தெரிவிச்சதா? அவ்வளோதான். அதனால் இது எல்லாம் உருட்டு. யார் பெருசாக உருட்டுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால் அந்த உருட்டு கொண்டு போய் தலையை கொடுக்காதீங்கன்றது தான் அரசியல். வந்து இன்றைக்கி காற்று இந்த பக்கம் சாதகமாக அடிக்குது, அந்த காற்றை பயன்படுத்திக்கங்க. அதில் கட்டுமரத்தை ஓட்டுங்க, கரை போய் சேர வழியை பாருங்கள். அது கட்டுமரத்தில் நீங்களே கோடு ஓட்ட போட்டிங்கன்னா சாட்சிரும். சரிங்க சார், பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க. மக்கள்கிட்ட சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். நன்றி சார்.